ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி ஒர்க்குக்கு வந்து எப்படி காஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் போடுறதுக்கு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் காஸ்ட்டு. நம்ம அதுக்கு அந்த ப்ளவுஸ்க்காக நம்ம எவ்வளோ மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதோட காஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் டைமுக்கு வந்து இப்போ ஒரு 1 ஹவருக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ரேட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் அதை வச்சு நம்ம வந்து இந்த ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டைம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த ஒர்க்கிங் டைமை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே போல் நம்மளுக்கு வந்து இந்த மெட்டீரியலும் இந்த ஒர்க்கிங் டைமும் போக மீதி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின். நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம ஆர்டர் எடுத்திருக்கோம் அண்ட் அதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் வேணும் இல்லையா? ஸோ அதுக்கான ப்ராஃபிட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம வந்து மெயினாக ஒரு ப்ளவுஸ் வந்து ஆர்டர் எடுக்கும்போது நம்ம ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அந்த ப்ளவுஸுக்கு வந்து ரேட்டு வந்து சொல்ல முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் காஸ்ட் வந்து பார்த்துடலாம். மெட்டீரியல் காஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து எவ்வளோ வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணனா தான் தெரியும். ஒரு பேசிக்காக நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு இப்போ நம்ம வந்து ஒரு 500 ருபீஸ்க்கு வந்து மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஸ்டோன்ஸு இல்லை பீட்ஸு. நார்மலாக நீங்கள் பேசிக்காக ஜரி த்ரெட்டு அண்டு சுகர் பீட்ஸு, ஸ்டோன் செயினில் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அது ஒரு ப்ளவுஸ்க்கு நம்ம எத்தனை மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஒரு ஸ்டோன் செயின் வந்து ஒரு மீட்டர் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். அண்ட் அதே போல் சுகர் பீட்ஸ் வந்து நம்ம ஒரு கிராம்ஸ் ஒரு 10 கிராம் யூஸ் பண்ணியிருக்கோமா, 20 கிராம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் பிகினராக இருக்கும்போது நீங்கள் கிராம் கணக்கில் தான் வாங்கியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு மெட்டீரியல் கால்குலேஷன் வந்து போட்டுடலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கான கால்குலேஷன் தான். ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் போக போக உங்களோட டைம் வந்து சேஞ்ச் ஆகும், ஒர்க்கிங் டைம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து ஒர்க்கிங் டைமோட காஸ்ட்டு மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் மெட்டீரியல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே தான் வரும். இதுவே நீங்கள் ஹோல்சேலில் வாங்கும்போது உங்களுக்கு ரேட் இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாகும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இதுவும் வந்து நீங்கள் அந்த மாதிரி, அதாவது நீங்கள் ஹோல்சேலில் மெட்டீரியல் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது ரீட்டைல் ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு தான் நீங்கள் வந்து மெட்டீரியல் சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் டைம். இதோடைய காஸ்ட்டு இதுக்கு நம்ம ஒரு 20 ருபீஸ் பர் ஹவர் எடுத்துக்கலாம். அதாவது நான் ஏன் 20 ருபீஸ் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து பிகினர், அதாவது இப்போ தான் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, வீட்டில் வச்சு போட்டுட்ருக்கீங்க. அப்படிங்கும்போது எடுத்தோடனே இந்த இடத்துல வந்து ஒரு 50 ருபீஸோ 40 ருபீஸோ வச்சிங்க அப்படின்னா உங்களோட காஸ்ட் வந்து இதில் ரொம்ப அதிகமாகிடும். அதாவது ஒரு ப்ளவுஸுக்கான ரேட் வந்து அதிகமாகிடும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து கம்மியாகும், ஆர்டர் வந்து நிறைய கொடுக்க மாட்டாங்க. அதனால நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எதுலெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி உங்களால் பண்ண முடியுமோ, ப்ளவுஸோட ரேட்டை குறைக்க முடியுமோ அந்த மாதிரி குறைச்சி நீங்கள் வந்து பண்ணாதான் உங்களுக்கு ஒரு கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலராக இருப்பாங்க. அதனால நீங்கள் ஒர்க்கிங் டைம் வந்து நீங்கள் இந்த ரேட்டு வந்து வச்சுக்கோங்க. இதுவே சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டைமில் முடிக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 40 ருபீஸ் வந்து 50 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 8 ஹவர்ஸ் ஒரு 8 ஹவர்ஸ் ஒரு 6 ஹவர்ஸ் ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆரி ஒர்க் வந்து நீங்கள் போடுற ஆள். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து 40 to 50 ருபீஸ் வந்து வைக்கலாம். ஆனால் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு மினிமம் நம்ம கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் இருக்கும். ஸோ அதையும் பார்ப்போம். அண்ட் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நம்ம ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ண ஒரு டூ டேஸ் ஆச்சு மினிமம் ஆகும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு 16 ஹவர்ஸ் வந்து நான் அப்ராக்சிமேட்டாக இதுக்கு வச்சுக்கிறேன். அதிகமாகவும் வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் வேண்டாம். நம்ம மினிமமாக ஒரு 16 ஹவர்ஸ் வந்து வச்சுக்கலாம், 2 டேஸ் கணக்கு. ஸோ
16 ஹவர்ஸ்க்கு நமக்கு இதுக்கு வந்து 320 rupees வந்து சார்ஜ் ஆகும். 20 rupeesோட நம்ம 16 ஹவர்ஸ்க்கு வந்து 20 rupees போட்டோன்னா 320 rupees நமக்கு வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின் வந்து நீங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்குது அப்படின்னா ஒரு ரேட் வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் ப்ளவுஸ் அப்படிங்கிறப்போ ஒரு ரேட் வச்சுக்கலாம். ஸோ நான் இதில் வந்து ஒரு மீடியமாக வந்து ஒரு 300 rupees வந்து நான் வச்சுக்கிறேன் மார்ஜினுக்கு. அப்போது உங்களுக்கு இந்த ப்ளவுஸ்க்கு டோட்டலாக உங்களுக்கு இந்த கஸ்டமருக்கு நீங்கள் இந்த ரேட் வந்து எவ்வளோ சொல்ல போகிறீங்க அப்படின்னா, இது ஒரு 500, இது ஒரு 300, 800, இங்கே வந்து ஒரு 320 rupees இருக்குது. 1120 ரூபா வந்து உங்களுக்கு இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஆகுது. ஓகேங்களா? அப்போது இந்த ப்ளவுஸ்க்கு நீங்கள் வந்து 1120 rupees வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு இந்த மெட்டீரியல் சார்ஜ் வந்து ப்ராஃபிட் கிடையாது. இதை வந்து நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஒர்க்கிங் டைமோடதும் அண்ட் இந்த மார்ஜினும் தான் உங்களுடைய ப்ராஃபிட். அப்போது 300, இங்கே ஒரு 300, 620 rupees. இது வந்து உங்களுடைய ப்ராஃபிட். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த ப்ளவுஸ்க்கு வந்து எப்படி ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் பேசிக் ஐடியாஸ் இதெல்லாம். இது இல்லாமல் நீங்கள் ஒரு ஷாப் வச்சு பண்ண போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்ட் வரும், அண்டு இபி வரும், அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒர்க்கர்ஸுக்கான சேல்ரி வந்துடும். அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துடும். அப்போது இதுக்கான சார்ஜ் வந்து நம்ம தனியாக இந்த ப்ளவுஸ் கூட வந்து இன்க்ளூட் பண்ணணும். அப்போது இது கூட நம்ம வீட்டில் வச்சு பண்ணும்போது ஒரு 1120 rupeesக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இதுவே கடையில் வச்சு பண்ணும்போது ஒரு 1500 rupeesக்கு நம்ம வந்து இந்த ப்ளவுஸை வந்து பண்ணணும். ஷாப்பில் வைக்கும்போது தான் நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா வந்து ஆகும். ஸோ வீட்டில் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு 620 rupees வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். பட் அதுவே நம்ம ஷாப்பில் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்ட் போயிடும், இபி போயிடும், அண்டு டேக்ஸ் வந்து பே பண்ணுறப்போ டேக்ஸும் போயிடும். ஸோ அதெல்லாம் போக தான் மீதி கிடைக்கும். பட் இதில் என்ன நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷாப்பில் வச்சு பண்ணுறதுல நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதுவே வீட்டில் வச்சு பண்ணும்போது ஆர்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இது 2 தான் டிஃபரன்ஸ் நம்ம ஒரு ஷாப் வச்சு பண்ணுறதுக்கும் வீட்டில் வச்சு பண்ணுறதுக்கும். பட் நம்ம வீட்டில் வச்சு பண்ணாலும் நம்மளால் இந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்டு இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.